everyone, welcome to Code with me Mohana. லாஸ்ட் செஷன்ல இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் தான் பார்க்க போறோம். பைத்தான்ல என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆப்ரேட்டர்ஸ்ன்றது இட்ஸ் a ஸ்பெஷல் சிம்பல் ஆர் கீவேர்ட். ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒன்னு சிம்பிள்ஸா இருக்கும் இல்ல கீவேர்ட்ஸா இருக்கும். நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷன் ஒரு ஃபங்க்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். எதுக்கு நடுவுல அப்படின்னா வேரியபிள்ஸ்குள்ளயோ இல்ல வேல்யூஸ்க்கு நடுவுலயோ நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அதுதான் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு அது சிம்பிள் ஃபார்மேட்ல இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு கீவேர்ட் ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன்னு ஒண்ணு இருக்கும். அதை தான் நம்ம வேரியபிள்ஸ்குள்ளயோ இல்ல சம் வேல்யூஸ்குள்ளயோ நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அதுதான் வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, அப்போ ஆப்ரேட்டர்ஸ்க்கு இதுல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு பைத்தான்ல. என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்க்கலாம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்னா 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் பைத்தான்ல இருக்கு. ஒன்னு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆர் கம்பேரிசன் ஆப்ரேட்டர், மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அண்ட் ஃபைனலி பிட்வைஸ் ஆப்ரேட்டர். இப்ப இந்த ஆப்ரேட்டர் ஆல்மோஸ்ட் நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இது ரொம்பவே சிம்பிள் கான்செப்ட் தான். இத வந்து நம்ம வந்து 2 பார்ட்டா வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டு பாத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சில ஆப்பரேட்டர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம்னா நம்ம அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ல இருந்து நம்ம பார்க்கலாம். அரித்மெட்டிக்னாலே நமக்கு தெரியும் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இதுதான் நம்ம பேசிக்கா நமக்கு தெரிஞ்ச அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ். இது இல்லாம நமக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஃப்ளோர் டிவிஷன், எக்ஸ்போனன்ட் அண்ட் மாடுலோ டிவிஷன். சோ இந்த ஆப்பரேட்டர்ஸ்லாம் வந்து என்ன பிளஸ் சைன் நம்ம யூஸ் பண்ணோம்னா என்ன நடக்கும்ன்றது தெரியும், மைனஸ் என்ன பண்ணணும்னு தெரியும். சோ இது மாதிரி ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. அதை நம்ம இப்போ எக்ஸாம்பிள்ஸோட நம்ம பார்த்துடலாம். சோ டாபிக் என்ன அப்படின்னா நம்ம அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் நம்ம கொடுத்துக்கிறோம். சோ நான் இதை வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல நான் வந்து அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நம்ம ஒரு ஆபரேஷன் நடக்கணும்னா அட்லீஸ்ட் நமக்கு 2 வேரியபிளாவது தேவை, 2 வேல்யூவாவது தேவை சில ஃபங்க்ஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு, இல்லையா? அது மாதிரிதான் இப்ப நம்ம வந்து 2 இன்புட் நம்ம வாங்க போறோம். சோ நம்ம ஆல்ரெடி வந்து இன்புட் அவுட் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துட்டதுனால நம்ம 2 இன்புட்டை நம்ம கெட் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டா. நான் இங்க வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம ஒரு வேரியபிள் நேமே கொடுத்துக்கலாம், x1 y as usual. என்ன டைப் ஆஃப் டேட்டா நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இன்ட்ல நான் ஒர்க் பண்றேன். அதனால இன்ட் கொடுத்துட்டு இன்ட் இன்புட் ஆஃப், இப்போ நான் பிளாங்கா இங்க நான் லாஸ்ட் செஷன்ல நான் இன்புட்ல வந்து பிளாங்கா கொடுக்கல, அதுக்குள்ள கொட்டேஷன் குள்ள கொடுத்துதான் கொடுத்திருந்தேன். பிளாங்கா கொடுத்தாலும் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்ம இப்ப இதுல பார்க்கலாம். y equal to int of input கொடுத்துட்டேன். 2 இன்புட் நான் கொடுக்குறேன். அந்த இன்புட்க்கு நான் அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். என்னென்ன இருக்கு, பிளஸ் மைனஸ் இது எல்லாமே இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துடலாம். இப்ப z equal to x plus y அப்படின்றது கொடுக்குறேன். இங்க என்ன ஃபங்க்ஷன் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது, அடிஷன் ஆபரேஷன் நமக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இப்ப இதுல ரிசல்ட் எதுல இருக்கு, z ல இருக்கு. அதனால நான் வந்து இது எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா அடிஷன் ஆஃப் 2 வேல்யூஸ் அப்படின்றது நான் கொடுக்குறேன். அப்ப எனக்கு வந்து பாக்குறதுக்கு எனக்கு ஒரு ரிசல்ட் ஃபைனல் அவுட்கம் பாக்குறதுக்கு வந்து ஒரு நீட்டா இருக்கும் நமக்கு கோட் பாக்குறதுக்கு. இப்ப இதை நம்ம வந்து ரன் பண்ணிடலாம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா ரன் பண்ணும்போது வெறும் பிளாங்கா இந்த எனக்கு பாக்ஸ் மட்டும் தான் வந்து எனக்கு வருது. இதே வந்து நான் சம் கண்டென்ட் கொடுத்திருந்தேன் அப்படின்னா அந்த கண்டென்ட்டோட எனக்கு வந்திருக்கும், இல்லையா? போன தடவை நம்ம பார்க்கும்போது நம்ம கண்டென்ட் கொடுத்திருந்தோம், அந்த இன்புட்குள்ள நம்ம ஒரு கொட்டேஷனுக்குள்ள ஒரு டேட்டா கொடுத்திருந்தோம், ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருந்தோம். அப்படி ரன் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் வந்துட்டு அதுக்கு பக்கத்துல தான் இந்த பாக்ஸ், இன்புட் பாக்ஸ் வந்து நமக்கு வந்து ஓபன் ஆயிருக்கும். இங்க வந்து பிளெயினா வெறும் இன்புட் பாக்ஸ் மட்டும் ஒர்க் ஆயிருக்கு. அப்ப இது நம்ம பார்க்கும்போது இந்த பாக்ஸ் வந்து என்ன டேட்டாவை நம்ம கிட்ட கேக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது, இல்லையா? சோ ஜஸ்ட் இப்ப நம்ம இன்னைக்கு ஒர்க் பண்ணி இன்னொருத்தங்க கிட்ட கொடுக்குறோம், அவங்க இதை ரன் பண்ணி பாக்குறாங்கன்னு போது அவங்க வந்து கோட பாக்குறது பதிலா என்ன இன்புட் கேக்குது அப்படின்றதான் பார்ப்பாங்க. அப்போ நமக்கு இங்க பிளாங்கா இருக்குன்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா கொடுக்கணும்ன்றது நமக்கு தெரியாது. அதுக்காக தான் நம்ம இன்புட்னு கொடுக்கும்போது அதுக்குள்ள வந்து நம்ம கொட்டேஷன்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா
அது வந்து நமக்கு இன்புட் ப்ராம்ப்ட் நமக்கு கேட்கும் போது ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நம்ம கொட்டேஷனுக்குள்ள கொடுக்கிறோம். என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு இன்புட்க்கு என்டர் செகண்ட் நம்பர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். இது ரன் ஆகாது பிகாஸ் ஆல்ரெடி பெண்டிங் இன்புட் இருக்குன்றதுனால. அதனால நம்ம ஒரு வேல்யூ கொடுத்துட்டு நம்ம இது பண்ணிடலாம். ஓகே, இப்போ அடிஷன் ஆஃப் 2 வேல்யூஸ் வச்சு இப்போ நான் இதை அகைன் திரும்ப வந்து ரீரன் பண்றேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கேக்குது. அப்போ நம்ம கிட்ட ஒரு நம்பர் கேக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு நம்பர் கேக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்ப பார்த்தோம்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கோம். சோ நம்ம வந்து அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சப்ட்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அப்போ சப்ட்ராக்ஷன் இதெல்லாம் வந்து ஈஸி, அதனால கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டாவே மூவ் பண்ணிடலாம். இப்போ அதே xy வச்சு நான் வந்து சப்ட்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். அதுக்கு நான் சப்னு கொடுத்துக்கிறேன். சப் ஈக்குவல் டு x மைனஸ் y அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ எனக்கு எதுல ரிசல்ட் இருக்கு? சப்ல தான் இருக்கு. அதனால நான் சப்லே கொடுக்கிறேன். ஓகே, சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 வேல்யூஸ் இல்ல டிஃபரன்ஸ் ஆஃப் 2 வேல்யூஸ் எதுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். கமா எதுல இருக்கு? சப்ல இருக்கு. அப்போ இதை நான் ரன் பண்றேன். சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 வேல்யூஸ் எனக்கு டைரக்டா அவுட்புட் வந்து எனக்கு வந்துருச்சு ரெண்டுத்தையும். நான் ஆல்ரெடி வந்து 87 கொடுத்திருந்தேன், 120 கொடுத்திருந்தேன். சோ அதோட டிஃபரன்ஸ் வந்து எனக்கு -33 அப்படின்றது எனக்கு வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன்னா நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணணும். இப்போ மல்டிப்ளிகேஷனுக்கு நான் மல்ன்ற ஒரு வேரியபிள் நான் யூஸ் பண்றேன். எக்ஸ் அண்ட் ஒய்யை நான் மல்டிப்ளை பண்றேன். அதுக்கு ஸ்டார் யூஸ் பண்ணிருக்கேன். இப்போ ரிசல்ட் என்னோட ரிசல்ட் எதுல இருக்கு அப்படின்னா மல்ன்றதுல இருக்கு. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 வேல்யூஸ் நம்ம சிம்பிளா கொடுத்துடலாம். எதுல ரிசல்ட் இருக்கு? மல்ல இருக்கு. அதனால இப்ப நம்ம இதை ரன் பண்ணோம். சோ ப்ராடக்ட் ஆஃப் 2 வேல்யூஸ் நமக்கு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். டிவிஷன், இப்ப டிவிஷன் அகைன் அதே மாதிரி தான். அப்ப நான் இங்க டிவ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு எதை நான் டிவிஷன் பண்ண போறேன்னா எக்ஸ் அண்ட் ஒய் நான் டிவைட் பண்ண போறேன். அப்ப எனக்கு ரிசல்ட் எதுல இருக்கு? டிவ்ல தான் இருக்கு. அப்போ நான் டிவிஷன் ரிசல்ட் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் டிஐவி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்ப பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எக்ஸையும் ஒய்யும் டிவைட் பண்ணி எனக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் எப்படி வந்திருக்கு? நமக்கு 0.725 ஃப்ளோட்ல வந்திருக்கு. அதோட டைப்பையும் கூட நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிரிண்ட் டைப் ஆஃப் div ஃப்ளோட்ல வந்துருச்சு. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது முக்கியமா ஃப்ளோர் டிவிஷன். டிவிஷன் பார்த்திருப்போம், அது என்ன ஃப்ளோர் டிவிஷன், அதோட ரிசல்ட் எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். பிரிண்ட் ஓகே, ஃப்ளோர் டிவிஷனுக்கு நான் FLOOR அண்டர்ஸ்கோர் div அப்படின்னு கொடுத்துட்டு x டபுள் ஸ்லாஷ் நம்ம யூஸ் பண்ணோம் ஃப்ளோர் டிவிஷனுக்கு. பிரிண்ட் ஃப்ளோர் அண்டர்ஸ்கோர் div. ஓகே, இப்போ வந்து ஃப்ளோர் டிவிஷன் ரிசல்ட் நம்ம இதுக்குமே நம்ம வந்து எழுதிடலாம். ஃப்ளோர் டிவிஷன் ரிசல்ட். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 0ன்னு ஆன்சர் வந்திருக்கு. எதனால 0ன்னு ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா நம்ம கொடுத்திருக்கிறது 87 and 20. 87 divided by 120 நம்ம கொடுக்கிறோம். அப்போ 87 divided by 120 நம்ம டிவிஷன் பண்ணும்போது நமக்கு 0.725 ஆன்சர் ஃப்ளோட்டோட வந்துச்சு. பாயிண்ட் அப்புறம் இருக்கிறதோட வந்துச்சு நார்மல் டிவிஷன்லாம். ஃப்ளோர் டிவிஷன் போது கோஷன்ட் என்னவோ அதுதான். அதாவது கோஷன்ட் போது ஃபர்ஸ்டே நமக்கு வந்து 0 தான் வரும் இல்லையா? அதுக்கப்புறம் தான் நம்ம பாயிண்ட் வச்சு அந்த டிவிஷன் மெத்தட்லாம் பண்ணுவோம். அதனால ஃப்ளோர் டிவிஷன்றத பொறுத்த வரைக்கும் நமக்கு கோஷன்ட் என்ன வருதோ அதுதான் வந்து நமக்கு ரிசல்ட்டா வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப நான் இன்புட் இங்க வந்து வேல்யூ நான் வந்து சேஞ்ச் பண்றேன். உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். இப்ப நான் வந்து
15 குடுக்குறேன் ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் 3ன்னு குடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர குடுத்துட்டேன். 15 அண்ட் 3. இத நான் நார்மல் டிவிஷன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 5.0ன்ற ஆன்சர் எனக்கு வரும். ஏன்னா அது ஃப்ளோட்ல வரும். ஃப்ளோட்ல தான் வரும். டிவிஷன் போது ஃப்ளோட்ல தான் நமக்கு ரிசல்ட் வரும். இதே ஃப்ளோட் டிவிஷன் அப்படின்னா எனக்கு அது வந்து இன்டீஜரா தான் எனக்கு ரிசல்ட் வரும். அதாவது அந்த கோஷன்ட் மட்டும் தான் எனக்கு ரிசல்ட் அவுட்புட் ரிசல்ட் எனக்கு வரும். அப்போ 5 தான். 5க்கு அப்புறம் என்ன இருந்தாலும் அந்த வேல்யூ கிடையாது. 5ன்றது தான் வரும். சோ ஃப்ளோட் டிவிஷன்ன்றது கோஷன்ட்டோட வேல்யூ. ஓகே. நெக்ஸ்ட் மாடுலோ டிவிஷன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். மாடுலோ டிவிஷன்னா என்ன? அதுக்கு நான் mod underscore devன் கொடுத்துறேன். கொடுத்துட்டு x modulo y. அப்ப x modulo y நான் கொடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத பார்க்கலாம். மாடுலோ டிவிஷன் ரிசல்ட் mod underscore div. இப்ப இதோட ரிசல்ட் என்னன்னா 0. இதோட ரிசல்ட் எதனால 0 வந்துச்சு அப்படின்னா நமக்கு இதோட ரிசல்ட் வந்து ரிமைண்டரோட ரிசல்ட் வர்றதுதான் வந்து மாடுலோ டிவிஷன். ரிமைண்டர் ரிசல்ட். இது வந்து ஃப்ளோர் டிவிஷன்ன்றது வந்து நமக்கு கோஷன்ட் வந்து ரிசல்ட்டா வரும். இப்போ நமக்கு மாடுலோ டிவிஷனுக்கு நம்ம பேலன்ஸ் வர்ற மாதிரி இப்ப நம்ம கொடுப்போம். இன்புட் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். 16 கொடுக்குறேன், 3 கொடுக்குறேன். இப்ப எனக்கு பேலன்ஸ் என்ன வரணும்? அப்போ 1 வரணும் மாடுலோ டிவிஷன்ல. அதுதான். சோ இதுதான் வந்து நமக்கு மாடுலோ டிவிஷனோட ஃபைனல் அவுட்புட். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எக்ஸ்போனன்ட். பவர் எக்ஸ்போனன்ட் எதுனாலும் நம்ம சொல்லலாம். இப்ப எக்ஸ்போனன்ட்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா நான் exp underscore ரிசல்ட்னு கொடுக்குறேன். எக்ஸ்போனன்ட் ரிசல்ட். அப்ப என்ன ஆகுதுன்னா x பவர் y டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணணும் எக்ஸ்போனன்ட்க்கு பவருக்கு. exponent result is exp underscore result. இப்போ இது என்ன ஆகும்னா நம்ம x என்ன கொடுத்தோம்? 16 கொடுத்திருந்தோம்னு நினைக்கிறேன். 16 to the power 3. அப்போ 16 3 தடவை நமக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுக்குது. 16 into 16 into 16. ஓகே, 16 power 3. அந்த பவர் தான் இந்த ரிசல்ட். இதுதான் வந்து அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இதுக்கு டிஃபரெண்ட் வேல்யூஸ் கொடுத்து அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அசைன்மெண்ட் ஆபரேட்டர். அசைன்மெண்ட் ஆபரேட்டர்னா என்ன? அசைன், the name itself defines. அசைன் பண்றோம். ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிள்ல அசைன் பண்றோம். ஒரு வேல்யூவை இன்னும் ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்றோம். அதுதான் வந்து அசைன். சோ ஜெனரலா நம்ம அசைன் வந்து என்ன ஆபரேட்டர், அதாவது என்ன சிம்பல் யூஸ் பண்ணுவோம்? ஈக்குவல் டு சிம்பல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம எதெல்லாம் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்ல பார்த்தோமோ அந்த ஆபரேட்டர்ஸ் கூட ஈக்குவல் டு கொடுக்கிறது தான் வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப பிளஸ் ஈக்குவல் டுன்றது தான் அந்த ஆபரேட்டர். ஓகே, அப்ப பிளஸ் ஈக்குவல் டு அப்படின்னா அது என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப லெஃப்ட்ல ஒரு வேரியபிள் இருக்கு, ரைட்ல ஒரு வேரியபிள். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தெரியும், a பிளஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்கோம். இது எப்படி வந்து ரெப்ரசன்டேஷன் ஆகுது அப்படின்னா a is equal to a plus b. So leftல இருக்கிற வேரியபிள் அப்படியே தான் இருக்கு, ரைட்ல தான் நமக்கு அந்த ஆபரேஷன் மாறுது. எந்த ரெண்டு வேரியபிளுக்கு நடுவுல இந்த நம்ம ஆபரேட்டர் யூஸ் பண்றோமோ அந்த ஆபரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு அகைன் இந்த லெஃப்ட்ல இருக்கிற வேல்யூ வேரியபிள்ல இந்த வேல்யூஸ், அதாவது ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் ஸ்டோர் ஆகும். a equal to a plus b. இதே தான் வந்து எல்லா ஆபரேட்டர்ஸ் கூட ஈக்குவல் டு போட்டு ஒர்க் பண்ணிருக்கோம். அதே ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டா நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துடலாம். என்ன ஆபரேட்டர் நம்ம பார்க்க போறோம்? அசைன்மெண்ட் ஆபரேட்டர். இங்க நான் வந்து a and b ன்னு நான் இன்புட் கொடுத்துக்கிறேன். இன்ட் ஃப்ளோட்ல கொடுத்து பார்ப்போமா? சோ நம்ம ஃப்ளோட்ல ட்ரை பண்ணுவோம். ஃப்ளோட் இன்புட் என்டர் first value
b equal to float input enter second value அப்படின்னு கொடுத்துட்டோம். இப்போ a and b குள்ளதான் நமக்கு இந்த ஆபரேஷன்லாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம் இல்லையா? அப்போ நான் கொடுக்கிறேன் a plus அதாவது a plus equal to b ன்னு கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ரிசல்ட் எதுல ஸ்டோர் ஆயிருக்கும்? a ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால நான் a ன்னு தான் கொடுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வேல்யூஸ் கொடுக்கிறேன். 15 அகைன் அதே 15 கொடுத்துட்டேன். ஓகே. இப்போ என்ன ஆகிருக்கு அப்படின்னா எனக்கு a ல வந்து ரெண்டுத்தையும் ஆட் ஆகி அதோட ரிசல்ட் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ a ல வந்து என்ன வேல்யூ இருக்கு? 93.0ன்றது தான் a ல இருக்கு. b ல the same 78. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செக் பண்ணனும்னா செக் பண்ணிக்கோங்க. a, b ன்னு கொடுக்கிறேன். ஓகே. இப்போ நம்ம திரும்ப ரன் பண்ணதுனால நம்ம கிட்ட கேக்குது. ஓகே. பார்த்தோம்னா ஆட் ஆன வேல்யூ a ல இருக்கு, b ல நம்ம கொடுத்த வேல்யூ அப்படியே தான் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இன்னொரு செல் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா a minus equal to b அப்படின்றது யூஸ் பண்றோம். அப்போ என்ன ஆகுதுன்னா a minus b பண்ணிட்டு ரிசல்ட் வந்து a ல ஸ்டோர் ஆகுது. அதுதான். இப்போ பார்த்தோம்னா நமக்கு ரிசல்ட் வந்து 18. அதாவது a minus b போது a ல என்ன இருக்கு? 96 இருந்துச்சு. b ல என்ன இருக்கு? 78 இருக்கு. 6 minus 78ன்றது ரிசல்ட் நமக்கு கரெக்டா வந்துருச்சு. ஓகே. இப்போ அடுத்தது பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? a multiplication equal to b அப்படின்றது யூஸ் பண்றோம். print a இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் a division equal to b print a again நமக்கு 18ன்றது தான் ரிசல்ட் வருது. ஓகே. நெக்ஸ்ட் a floor division equal to b print a 0வா? 0. ஓகே. இப்போ a வந்து ரிசல்ட் வந்து 0 ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணாலுமே நமக்கு அது 0 தான் வரப்போகுது. அதனால இப்போ a க்கு வந்து நான் வேற வேல்யூ வைக்கிறேன். ஓகேவா? 56 வைக்கிறேன். b க்கு வந்து 23 வைக்கிறேன். இப்போ நம்ம இன்னும் என்ன பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கு? அடிஷன் பண்ணிட்டோம், சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம், டிவிஷன் பண்ணிட்டோம், ஃப்ளோர் டிவிஷன் பண்ணிட்டோம், மாடுலோ டிவிஷன் பண்ணிடலாம். a modulo equal to b print a. இப்போ அதுக்கான ரிசல்ட்டும் வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்போனன்ட் a double star equal to b print a. இதுதான் வந்து நம்மளோட எக்ஸ்போனன்ட் ரிசல்ட். ஏன்னா 10 பவர் சம்திங் எவ்வளோ இருக்கோ b ல என்ன வேல்யூ கொடுத்தோம் நம்ம? சாரி, b ல 23 கொடுத்துருக்கோம். அப்போ b ல 23னா அது இன்னும் வேல்யூஸ் போயிட்டே இருக்கும். பட் ஆனா அது நமக்கு கரெக்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல 23 இருக்கான்னு தெரியல. ஓகே, செக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்போனன்ட்கான ரிசல்ட்டும் வந்துருச்சு. இதோட வந்து நம்மளோட அசைன்மெண்ட் ஆபரேட்டரும் ஓவர். ஓகேவா? இந்த செஷனுக்கான குவெஸ்ஸு இதுதான். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்டில் பிங்க் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. தேங்க்யூ.